அடுத்ததாக மேலப்பாளையத்தைச் சேர்ந்த ரியாஸ் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தொழுகையில் 4வது ரக்காத்தில் ஜமாத் தொழுகையில சேரும் பொழுது ஒருவர் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழும் பொழுது அத்தஹியாத்து எப்போது இருக்க வேண்டும்? எழுந்து 2 ரக்காயை தொழுத பிறகா அல்லது விடுபட்ட தொழுகையில் ஒரு ரக்காயை தொழுத பிறகா விளக்கவும்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் ஜமாத் தொழுகையில ஜாயின் பண்றாரு, ஆனா இமாம் 4 ரக்காய் தொழுகையில 4வது ரக்காயத்துல போய் வந்துடுறாங்க. 4வது ரக்காயத்துல தான் ஒரு ஆள் ஜாயின் பண்றாரு. அப்ப 4வது ரக்காயத்துல ஒரு ஆள் சேர்றாருன்னு சொன்னா இமாமோடு அந்த ஒரு ரக்காயத்தை தொழுவாரு. இமாம் சலாம் கொடுத்த உடனே எழுந்து தொழுவாங்கல்ல, அப்படி எழுந்து தொழுகும் பொழுது ஏற்கனவே ஒண்ணுதான் தொழுது இருக்கிறாரு. ஒரு ரக்காயத்து மீதி தொழுகையை தொழுதுட்டு அத்தஹியாத்து இருக்கணுமா, அல்லது எழுந்த பிறகு 2 ரக்காயத்து முடிஞ்சு அத்தஹியாத்து இருக்கணுமா? ஏன்னா தொழுகையில் அத்தஹியாத்து இருப்புங்கிறது 2 ரக்காயத்து முடிஞ்சு இருக்கணும்னு வருதா இல்லையா? ஆனா இமாமோடு சேர்ந்த போது ஒரு ரக்காயை தொழுதுட்டேன், மீண்டும் எழுந்து ஒரு ரக்காயை தொழுதோம்னா எனக்கு அது 2 ஆகும். நான் அப்ப அத்தஹியாத்து இருக்கணுமா, அல்லது அந்த இமாமோடு அந்த தொழுகையை முடித்த பிறகு எழுந்து நான் 2 ரக்காயத்து முடிஞ்ச பிறகு அத்தஹியாத்து இருக்கிறதா? இதுதான் அந்த சகோதரர் அவங்களுடைய கேள்வி. இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க, ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தர்றாங்க. சஹீஹுல் புகாரியில 635வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே சில ஆட்களுடைய அந்த வேகமா ஓடி வரக்கூடிய ஒரு சத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவியுறாங்க. அப்படி செவியுற்ற உடனே ஃபலம்மா ஸல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த தொழுகையெல்லாம் தொழுது முடிச்சிட்ட பிறகு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, மா ஷஅனுக்கும், உங்களுடைய காரியம், உங்களுடைய விஷயம் என்ன, ஏன் இப்படி ரொம்ப ஃபாஸ்டா வர்றீங்கன்னு கேட்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் அதுக்குள்ள பதில சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால நாங்க அவசர அவசரமா ஜாயின் பண்ணோம், அதுல சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி அவங்களுக்கு சொல்றாங்க, ஃபலா தஃஅலு, நீங்கள் அப்படி செய்யாதீங்க. தொழுகை நடத்தும் போது நீங்க வர்றது கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அவசர அவசரமா அந்த ரக்காயத்துல சேர்ந்துக்கிடணுங்கிறதுக்கா ஓடி வராதீங்க, இப்படி ஃபாஸ்டா அவசரப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு, இதா அதைத்துமு ஸலாத்த, நீங்கள் தொழுகைக்காக வருவீர்களேயானால் ஃபஅலைக்கும் பிஸகீனா, நீங்கள் அமைதியான முறையில வரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு, ஃபமா அதரக்தும், நீங்கள் அப்படி அமைதியா அந்த தொழுகையில கலந்துக்கிடுங்க. அப்படி நீங்க எத்தனை ரக்காயத்தை அடைந்து கொண்டீர்களோ அதை நீங்க தொழுதுங்க. நீங்க எதை அடைந்து கொண்டீர்களோ ஃபஸல்லு, நீங்க அடைந்த அந்த ரக்காயத்தை தொழுதுருங்க. வமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு எத்தனை ரக்காயை தவறி போச்சோ, அது 1 ரக்காயத்தா இருக்கட்டும், 2 ரக்காயத்தா இருக்கட்டும், அல்லது 3-4 ரக்காயத்தா இருக்கட்டும், நீங்க நிதானமா கலந்துக்கிடுங்க. அப்படி நிதானமா கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைத்ததை நீங்க தொழுது கொள்ளுங்கள். வமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு எது தவறி போனதோ ஃபஅத்திம்மு, அதை நீங்கள் பரிபூரணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஒரு தெளிவான முறையில் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இன்னும் இதே கருத்துப்பட சஹீஹ் முஸ்லிம்ல 1390வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகைக்காக இப்படி உங்களுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா ஃபலா தஅதுஹா வ அன்தும் தஸ்அவுன, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா அவசரப்பட்டு வரக்கூடியவர்களாக நீங்க வராதீங்க. வஅதுஹா வ அலைக்கும் பிஸகீனா, நீங்க நிம்மதியான முறையில மெதுவான முறையில நீங்க என்ன செய்யுங்க, அதுல கலந்துக்கிடுங்க. வமா அதரக்தும், உங்களுக்கு எத்தனை ரக்காயத்து கிடைக்கிறதோ ஃபஸல்லு, அதை நீங்க தொழுதுக்கிடுங்க. வமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு எத்தனை தவறி போதோ ஃபஅத்திம்மு, அதை நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்கிக்கிடுங்க. ஏன்னா நீங்க தொழுகைக்கு வர்றதையே இறைவன் ஒரு தொழுகையாகவே கவனிக்கிறான். எனவே எப்படி தொழுகையில நீங்க அவசரம் காட்ட மாட்டீங்களோ அதே மாதிரி அந்த தொழுகைக்கு வர்றதுலேயும் அவசரம் காட்டாதீங்க என்ற கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த நபிமொழி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அப்ப இந்த நபிமொழிகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னா, நாம தொழுகையில அவசரப்பட்டு வரக்கூடாது. எது நமக்கு கிடைக்குதோ, கொஞ்சம் தாமதமா வர்றோம்னு சொன்னா எது நமக்கு கிடைக்குதோ அதை நாம பரிபூர்ணமா தொழுதுறணும். எது நமக்கு தவறி போச்சோ நீங்க விடுபட்டதை எழுந்து தொழுகுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்களா இல்லையா? இப்ப அதுல இருந்து இப்ப 4வது ரக்காயத்துல அந்த சகோதரர் வர்றாருன்னு வைங்க, 4வது ரக்காயத்துல அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாருன்னு சொன்னா அவருக்கு 1 ரக்காயத்து கிடைச்சிருச்சு. அவர் 1 ரக்காயத்தை தொழுது முடிச்சிட்டாரு. அப்ப அவர் 4 ரக்காய் தொழ வேண்டிய இடத்துல அவர் 1 ரக்காயத்தை தொழுது முடித்து விட்டார். இன்னும் அவர் பூர்த்தி செய்ய வேண்டியது 3 ரக்காயத்து இருக்கிறது. அந்த 3 ரக்காயத்துல 1 ரக்காயத் தொழுகிறாருன்னு வைங்க, அவருக்கு 2 ரக்காயத்து முடிஞ்சிடும். அந்த இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து 1 ரக்காயத் தொழுதாருன்னு சொன்னா அவருடைய கணக்குல 2 ரக்காயத்து முடிஞ்சிடும்.
அப்ப பொதுவா 2 ரக்காயத்து முடிஞ்சு அத்தஹியாத் இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் விடுபட்டதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நான் ஜாயிண்ட் ஆகிறேன், நான் அந்த தொழுகையில ஜாயிண்ட் ஆகும் பொழுது எனக்கு 1 ரக்காயத்து கிடைச்சிருச்சு, எழுந்து 1 ரக்காயத்து தொழுதுட்டோம்னா எனக்கு 2 ரக்காயத்து. அப்ப 2 ரக்காயத்து முடிந்தால் அத்தஹியாத் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அப்ப அத்தஹியாத் இருந்து விட்டு திரும்ப அதற்கடுத்து மீண்டும் எழுந்து 2 ரக்காயத் தொழ வேண்டும். ஒருவர் இப்படி செய்யாம எழுந்தே 2 ரக்காயத் தொழுகிறார்னு வைங்க, அதுக்கு பிறகு அவர் அத்தஹியாத் இருக்கிறார்னு வைங்க, 3 ரக்காயத்துக்கு பிறகு அத்தஹியாத் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு வந்துவிடும். எனவே நீங்கள் விடுபட்டதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுல இருந்து நாம நம்மளுடைய கணக்கு கவனிச்சு பார்க்கும் பொழுது இமாம் ஜமாத்தோடு 1 ரக்காயத் தொழுதோம், திரும்பி எழுந்து 1 ரக்காயத் தொழுது விட்டால் நாம 2 ரக்காயத்து தொழுது முடிச்சிருக்கிறோம். உடனே நாம அத்தஹியாத் இருந்து விட்டு திரும்ப மீண்டும் எழுந்து 2 ரக்காயத் தொழுது விட்டால் அது நம்மளுடைய அந்த தொழுகையை பரிபூர்ணமான முறையில் செய்ததாக ஆகும். எனவே 2 ரக்காயத் முடிஞ்சு அவங்க அத்தஹியாத் இருக்கக்கூடாது, திருப்பி எழுந்து தொழுகும் பொழுது அவங்க 1 ரக்காயத் முடிக்கிறாங்களா அது அவங்களுக்கு 2ஆக மாறிடும். அப்படி 2ஆக மாறிவிட்டால் அதற்கு பிறகு அவங்க அத்தஹியாத் இருந்து விட்டு அதற்கு அடுத்து 2 ரக்காயத் எழுந்து தொழுகணும். இதை இதற்கான ஒரு பதிலாக சொல்லிக்கொண்டு இந்த வாரத்தினுடைய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.